புலம்பல் நூல் அதிகாரம் 3. தண்டனை தீர்ப்பும் நம்பிக்கையும். ஆண்டவரது சினத்தின் கோலால் வேதனை அனுபவித்த ஒருவன் நான். அவர் என்னை துரத்தி அடித்து ஒளியினுள் அன்று இருளினுள் நடக்கச் செய்தார். உண்மையில் அவர் என் மீது தம் கையை ஓங்குகிறார். நாள் முழுதும் மீண்டும் மீண்டும் கையை ஓங்குகிறார். என்னை வதைக்கிறார். என் சதையையும் தோலையும் அவர் சிதைத்து விட்டார். என் எலும்புகளை அவர் நொறுக்கிவிட்டார். கசப்பாலும் துயரத்தாலும் அவர் என்னை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டார். முற்காலத்திலேயே இறந்தோர் போல இருள் சூழ்ந்த இடத்தில் என்னை அவர் இருக்கச் செய்தார். நான் தப்பி செல்ல இயலாதவாறு என்னை சுற்றிலும் அவர் மதில் எழுப்பினார். பழுவான தலைகளால் என்னை கட்டினார். துணை வேண்டி நான் கூக்குரல் எழுப்பிய போதும் என் மன்றாட்டை கேட்க அவர் மறுத்துவிட்டார். செதுக்கிய கற்களால் என் வழிகளில் தட்டைச் சுவர் எழுப்பினார். என் பாதைகளை கோணலாக்கினார். பதுங்கியிருக்கும் கரடி போன்றும் மறைந்திருக்கும் சிங்கம் போன்றும் அவர் எனக்கு ஆனார். என் வழிகளினின்று இழுத்துச் சென்று என்னை பீறி கிழித்தார். என்னை முற்றிலும் பாழாக்கினார். அவர் தமது வில்லை நாணேற்றினார். அவர் தமது அம்புக்கு என்னை இலக்கு ஆக்கினார். அவர் தமது அம்பார தூணியின் அம்புகளை என் நெஞ்சுள் பாய்ச்சினார். நாள் முழுவதும் நான் என் மக்கள் அனைவரின் நகைப்புக்கு உள்ளானேன். அவர்களது வசைபாடலின் பொருள் ஆனேன். அவர் கசப்புணவால் என்னை நிரப்பினார். எட்டி காயால் எனக்கு வெறியூட்டினார். கற்களால் என் பற்களை நொறுக்கினார். புழுதியில் போட்டு என்னை அவர் மிதித்தார். என் உள்ளம் அமைதியை இழந்துவிட்டது. நலமென்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமை முடிவுற்றது. ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறைந்து போயிற்று என்று நான் சொல்லிக் கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டி காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைந்து நினைந்து என் உள்ளம் கூனி குறுகுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே என் பங்கு என்று என் உள்ளம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடும் உள்ளங்களுக்கும் ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதை நலம். இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது. ஆண்டவரே அதை அவர்கள் மேல் வைத்தார். எனவே தனிமையில் அமைதியாய் அவர்கள் அமரட்டும். அவர்களின் வாய் புழுதியை கவ்வட்டும். நம்பிக்கைக்கு இன்னும் இடமிருக்கலாம். தங்களை அறைபவர்களுக்கு கன்னத்தை காட்டட்டும். நிந்தைகளால் அவர்கள் நிரப்பப்படட்டும். ஏனெனில் என் தலைவர் என்றுமே மனிதரை கைவிட மாட்டார். அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். மானிடரை அவர் மனதார துன்புறுத்துவதுமில்லை, வருத்துவதுமில்லை. நாட்டில் சிறைப்பட்டோர் அனைவரும் காலால் மிதிக்கப்படுவதையோ, உன்னதரின் திருமுன் மனிதருக்கு நீதி மறுக்கப்படுவதையோ, வழக்கில் ஒருவர்
வஞ்சிக்கப்படுவதையோ என் தலைவர் பாராமல் இருப்பாரோ? என் தலைவர் கட்டளையிடாமல் தாம் சொல்லியதை யார் நிறைவேற்றக்கூடும்? நன்மையும் தீமையும் உன்னதரின் வாயினின்றோ புறப்படுகின்றன. உயிர் வாழும் மானிடர் முறையிடுவது ஏன்? மானிடர் அடைவது தம் பாவத்தின் விளைவை அன்றோ? நம் வழிகளை ஆய்ந்தறிந்து சிந்திப்போம். ஆண்டவரிடம் திரும்புவோம். விண்ணகத்திலுள்ள இறைவனை நோக்கி நம் இதயங்களையும் கைகளையும் உயர்த்துவோம். நாங்கள் குற்றம் புரிந்து கலகஞ்செய்தோம். எனவே நீர் எம்மை மன்னிக்கவில்லை. சினத்தால் நீர் உம்மை மூடிக்கொண்டு எம்மை பின்தொடர்ந்தீர். இரக்கமின்றி எம்மை கொன்றளித்தீர். எமது மன்றாட்டு உம்மை வந்தடையாதபடி மேகத்தால் உம்மை மூடிக்கொண்டீர். மக்களினங்கள் இடையே எம்மை குப்பை கூலம் ஆக்கிவிட்டீர். எங்கள் பகைவர் அனைவரும் எங்களுக்கு எதிராக வாய் திறந்தனர். திகிலும் படுகுழியும் என் முன் உள்ளன. சிதைவும் சீரழிவும் என்மேல் வந்துள்ளன. என் மக்களாம் மகளின் அழிவை கண்டு என் கண்கள் குளமாயின. ஓய்வின்றி இடைவிடாது என் கண்கள் நீர் சொரிக்கின்றன. ஆண்டவர் வானினின்று கண்ணோக்கும் வரை அவை ஓய்வின்றி கண்ணீர் சொரிகின்றன. என் நகரின் புதல்வியர் அனைவரின் நிலையை என் கண்கள் காண்கின்றன. என் உள்ளமோ புலம்புகின்றது. காரணமின்றி என் பகைவராயிருப்போர் பறவையைப் போல் என்னை வேட்டையாடினர். உயிரோடு என்னை குழியில் தள்ளி என்மேல் கற்களை எறிந்தார்கள். வெள்ளம் என் தலைக்கு மேல் வந்துற்றது. நான் தொலைந்தேன் என்றேன். படுகுழியினின்று ஆண்டவரே உமது திருப்பெயரை கூவி அழைத்தேன். என் குரலை நீர் கேட்டீர். என் விம்மலுக்கும் வேண்டுதல்களுக்கும் உம் செவியை மூடிக்கொள்ளாதீர். உம்மை நோக்கி நான் கூவி அழைத்த நாளில் என்னை அணுகி அஞ்சாதே என்றீர். என் தலைவரே, என் பொருட்டு நீர் வாதாடினீர். என் உயிரை மீட்டருளினீர். ஆண்டவரே, எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை கண்டீர். எனக்கு நீதி வழங்கும். அவர்களின் பழிவாங்கும் திட்டத்தையும் எனக்கு எதிரான அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டீர். ஆண்டவரே, அவர்களின் வசை மொழிகளையும் எனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தை பற்றியும் கேட்டீர். என் பகைவர் நாள் முழுவதும் எனக்கு எதிராக முணுமுணுக்கும் திட்டங்களை கேட்டீர். பாரும், அவர்கள் அமர்ந்தாலும் எழுந்தாலும் என்னை பற்றியே வசை பாடுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கைமாறு அளித்தருளும். நீர் அவர்களின் இதயத்தை கடினப்படுத்தும். உம் சாபம் அவர்கள் மேல் விழச் செய்யும். ஆண்டவரே, சினங்கொண்டு அவர்களை பின்தொடரும். வானத்தின் கீழ் இல்லாதவாறு அவர்களை அழித்தொழியும். புலம்பல் நூல் அதிகாரம் 4. வீழ்ச்சியுற்ற எருசலேம். ஐயோ, பொன் இப்படி மங்கி போயிற்றே! பசும் பொன் இப்படி மாற்று குறைந்து போயிற்றே! திருத்தல கற்கள் திருமுனை எங்கும் சிதறி கிடக்கின்றனவே. பசும் பொன்னுக்கு இணையான சீயோனின் அருமை மைந்தர் இன்று குயவனின் கைவினையாம் மண்பாண்டம் ஆயினரே. குள்ள நரிகளும் பாலூட்டி தம் குட்டிகளை பேணி காக்கும். பாலை நில தீக்கோழியென என் மக்களாம் மகள் கொடியவள் ஆயினாளே. பால்குடி மறவாத மழலைகளின் நாவு தாகத்தால் அன்னத்தில் ஒட்டி கொள்ளும். பச்சிளங்குழந்தைகள் கெஞ்சுகின்ற உணவுதனை அளித்திடுவார் யாருமிலர்.
சுவையுணவு அருந்தினோர் நடுத்தெருவில் நலிகின்றனர். பட்டுடுத்தி வளர்ந்தோர் குப்பை மேட்டில் கிடக்கின்றனர். ஒருவரும் கை வைக்காமல் நொடி பொழுதில் வீழ்ச்சியுற்ற சோதோமின் பாவத்தை விட என் மக்களாம் மகளின் குற்றம் பெரிதாமே. அவளுடைய இளவரசர் பனியினும் தூயவராய், பாலினும் வெண்மையானவராய், பவளத்திலும் சிவந்த மேனியராய், நீலமணி முடியழகராய் இருந்தனர். இப்பொழுதோ அவர்கள் முகம் கரியினும் கருமையானது. அவர்களை தெருக்களில் அடையாளம் காண இயலவில்லை. அவர்கள் தோல் எலும்போடு ஒட்டி இருந்தது. காய்ந்த மரம் போல் அது உலர்ந்து போனது. பசியினால் மாண்டவர்களிலும் வாளினால் மாண்டோர் பேறு பெற்றோர். ஏனெனில் முன்னையோர் வயல் தரும் விளைச்சலினின்று குத்துண்டவர் போல் மாய்ந்தனர். இறங்கும் பெண்டீரின் கைகளே தம் குழந்தைகளை வேக வைத்தன. என் மக்களாம் என் மகள் அழிவுற்றபோது பிள்ளைகளே அன்னையருக்கு உணவானார்கள். ஆண்டவர் தம் சீற்றத்தை தீர்த்து கொண்டார். தம் கோபக்கனலை கொட்டினார். சீயோனில் நெருப்பை மூட்டினார். அது அதன் அடித்தளங்களை விழுங்கிற்று. பகைவரும் எதிரிகளும் எருசலேம் வாயில்களில் நுழைவரென்று மண்ணுலகின் மன்னரோ பூவுலகில் வாழ்வோரோ நம்பியிருக்கவில்லை. நகரின் நடுவே நேர்மையாளரின் இரத்தம் சிந்திய இறைவாக்கினரின் பாவமும் குருக்களின் குற்றமுமே இதற்கு காரணமாம். அவர்கள் குருடரென தெருக்களில் தடுமாறினார்கள். அவர்கள் மீது இரத்தக்கரை எவ்வளவு படிந்திருந்ததெனில் அவர்களின் ஆடைகளை கூட எவராலும் தொட இயலவில்லை. விலகுங்கள், தீட்டு, விலகுங்கள், விலகுங்கள், தொடாதீர்கள் என்று அவர்களை பார்த்து கூவினார்கள். அவர்கள் அகதிகளாய் அலைந்து திரிந்தார்கள். இனிமேல் நம்மிடம் குடியிரார் என்று வேற்றினத்தார் கூறினர். ஆண்டவரே தம் முன்னிலையினின்று அவர்களை சிதறடித்தார். இனி அவர்களை கண்ணோக்க மாட்டார். குருவை மதிப்பார் இல்லை, முதியோருக்கு இறங்குவார் இல்லை. உதவியை வீணில் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின. எம்மை விடுவிக்க இயலாத நாட்டினருக்காய் கண் விழித்து காத்திருந்தோம். எம் நடமாட்டம் கவனிக்கப்பட்டது. எம் தெருக்களில் கூட எம்மால் நடக்க முடியவில்லை. எம் முடிவு நெருங்கிவிட்டது. எம் நாள்கள் முடிந்துவிட்டன. எம் முடிவு வந்துவிட்டது. எம்மை துரத்துவோர் வானத்து பருந்துகளிலும் விரைவாய் வந்தனர். மலைகளில் எங்களை துரத்தி வந்தனர். பாலையில் எங்களுக்காக பதுங்கி இருந்தனர். ஆண்டவரின் திருப்பொழிவு பெற்று என் உயிர் மூச்சாய் திகழ்ந்தவர் அவர்கள் வெட்டிய குழியில் வீழ்ந்தார். அவரது நிழலில் வேற்றினத்தார் நடுவில் நாம் வாழ்வோம் என்று அவரை குறித்தே எண்ணியிருந்தோம். ஊசு நாட்டில் வாழும் ஏதோ மகளே, அகமகிழ்ந்து அக்களித்திடு. கிண்ணம் உன்னையும் வந்தடையும். நீ குடிவெறி கொண்டு ஆடையின்றி கிடப்பாய். சீயோன் மகளே, உன் குற்றப்பழி நீங்கிவிட்டது. இனிமேல் நீ நாடு கடத்தப்பட மாட்டாய். ஏதோ மகளே, அவர் உன்னை தண்டிப்பார். உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். புலம்பல் நூல் அதிகாரம் 5. இறைவனின் இரக்கத்திற்காக வேண்டுதல். ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்டதை நினைந்தருளும். எங்கள் அவமானத்தை கவனித்து பாரும். எங்கள் உரிமை சொத்து அந்நியர் கைவசம் ஆயிற்று. வீடுகள் வேற்று நாட்டினர் கைக்கு மாறின.
நாங்கள் தந்தையற்ற அனாதையர் ஆனோம். எங்கள் அன்னையர் கைம்பெண்டீர் ஆயினர். தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கிறோம். விறகையும் பணம் கொடுத்தே வாங்குகிறோம். கழுத்தில் நுகத்தோடு விரட்டப்படுகிறோம். சோர்ந்து போனோம். எங்களுக்கு ஓய்வே இல்லை. உணவால் நிறைவு பெற எகிப்தியரிடமும் அசிரியரிடமும் எம் கையை நீட்டினோம். பாவம் செய்த எம் தந்தையர் மடிந்து போயினர். நாங்களோ அவர்களின் குற்ற பலியை சுமக்கின்றோம். அடிமைகள் எங்களை ஆளுகின்றார்கள். அவர்கள் கையினின்று எங்களை விடுவிப்பார் எவருமில்லர். பாலை நில வாளை முன்னிட்டு உயிரை பணயம் வைத்து எங்கள் உணவை பெறுகின்றோம். பஞ்சத்தின் கொடுந்தனலால் எங்கள் மேனி அடுப்பென கனன்றது. சீயோன் மங்கையர் கெடுக்கப்பட்டனர். யூதா நகர்களின் கன்னியர் கற்பழிக்கப்பட்டனர். தலைவர்கள் பகைவர் கையால் தூக்கிலிடப்பட்டார்கள். முதியோர்களையும் அவர்கள் மதிக்கவில்லை. இளைஞர்கள் எந்திரக்கல்லை இழுக்கின்றனர். சிறுவர் விறகு சுமந்து தள்ளாடுகின்றனர். முதியோர் நுழைவாயிலில் அமர்வதை கைவிட்டனர். இளையோர் இசை மீட்டலை துறந்துவிட்டனர். எங்கள் இதயத்தின் மகிழ்ச்சி ஒளிந்து போயிற்று. எங்கள் நடனம் புலம்பலாக மாறிற்று. எங்கள் தலையினின்று மணிமுடி வீழ்ந்தது. நாங்கள் பாவம் செய்தோம். ஐயோ, எங்களுக்கு கேடு! இதனால் எங்கள் இதயம் தளர்ந்து போயிற்று. எங்கள் கண்கள் இருண்டு போயின. சீயோன் மலை பாழடைந்து கிடக்கின்றது. நரிகள் அங்கே நடமாடுகின்றன. நீரோ ஆண்டவரே என்றென்றும் வாழ்கின்றீர். உமது அரியணை தலைமுறை தலைமுறையாய் உள்ளதாமே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை மறந்தது ஏன்? இத்துணை காலமாய் எங்களை கைவிட்டது ஏன்? ஆண்டவரே, எம்மை உம்பால் திருப்பியருளும். நாங்களும் உம்மிடம் திரும்புவோம். முற்காலத்தே இருந்தது போல எம் நாள்களை புதுப்பித்தருளும். அல்லது எங்களை முற்றிலும் தள்ளிவிட்டீரோ? எங்கள் மேல் மிகுந்த வெஞ்சினம் கொண்டீரோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.